சத்யராஜ், இந்த பெரியார், கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடிக்கிறவங்கலாம் இந்துக்கள் சாமிகள் மாத்திரம் தான் நீங்கள் வந்து இழிவுபடுத்தி பேசுவீங்களா? கிறிஸ்தவத்தில் சாமி இல்லையா? இல்லை இஸ்லாத்தில் சாமி இல்லையா? ஏன் அந்த பக்கம் போக மாட்டேன்ற? இன்றைக்கு இந்துக்கள் இளிச்சவாயனாக இருக்கிறபடினால்தான் இந்துக்கள் மீதே நீங்கள் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையும் இந்துக்களுடைய சாமியும் இழிவாக பேசுங்க. நீ வந்து உண்மையாகவே கடவுள் மறுப்பு கொள்கையை சத்யராஜும் பெரியாரும் அல்லது கி வீரமணியும் கடவுள் மறுப்பு கொள்கையை உண்மையாக நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னா உன் பொண்டாட்டி கழுத்தில் தாலி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசினா இந்துக்கள் செருப்பு கட்டி அடிக்கணும். அப்பதான் வந்து அடுத்த வாட்டி வந்து சத்யராஜ் வந்து பேசவே மாட்டார். சத்யராஜ் மாத்திரமல்ல, இந்த பெரியாரிசத்தை கடைபிடிக்கிற அத்தனை பேரும் பேச மாட்டாங்க. அண்ணன் சேகர் பாபு அவர்கள் எப்படி ஊழல் செய்யலாம் என்று சொல்லி ஒரு யுக்தியை கையாண்டு அவருக்கு வந்து இந்த பழனி மாநாடு நடத்தினார், திருச்செந்தூர் குடைமுழுக்கா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிவிட்டு கோயில் சொத்தை எப்படி அபகரிக்கலாம் என்று சொல்லி ஒரு திட்டமிடுதல். இதுதான் அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரகாரம் அரசியல்வாதிகள் கோயில்களை நடத்தக்கூடாது. இதுதான் அரசியல் அமைப்பு சட்டம். அங்கே இருக்கிற பக்தருடைய காசுகள் திருடு போகாமல் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டிய வேலைதான் அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தமிழகத்தினுடைய அரசாங்கம் தலைகீழாய் மாறிவிட்டது. கோயில் உண்டியில் இருக்கிற காசை எடுத்து எப்படியாவது ஊழல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கல்வி என்னும் ஒரு 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 இது கோட்பாட்டை உள்ளே புகுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோயில் காசு எடுத்து நாங்கள் கல்லூரி கட்ட போகிறோன்னு சொல்லி மயிலாப்பூருடைய கோயில் சொத்தை காசு எடுத்து நீங்கள் எங்கே கட்டுறீங்க? கொளத்தூர் தொகுதியில் கட்டுற. யார்? மு.க. ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியில் கட்டுற. கல்லூரி கட்டுவதற்கு கோயில் உண்டலை நீங்கள் தொடர்றதுக்கு நீ யாருன்னு கேட்க. இப்போ இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் ஒரு கிறிஸ்தவத்தினுடைய டைஜிஸையோ இஸ்லாத்தை சேர்ந்த அந்த கூட்டமைப்பையோ இவர்கள் அணுக மாட்டாங்க, கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு தான் இளிச்சவாயனா தெரிகிறாங்க இந்த அரசாங்கம், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில். இது ஒரு மகா ஊழலுக்கான திட்டமிடுதல். வைகோ வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வெளியே தெரிவித்தார். ஏன் தெரிவித்தார்னா, அவருடைய மகன் ஸ்டாலினுடைய இடத்தை வைகோ கைப்பற்றி விடுவார் என்ற ஒரு அச்சம் வந்து முதலமைச்சர் கலைஞருக்கு இருந்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒரு அறிக்கையிட்டார், இரட்டை நாக்கு என்று சொல்லி. அவர் இரட்டை நாக்கு என்பதை சொல்வதை விட வைகோ போல ஒரு பச்சோந்தி உலகத்திலே கிடையாது. இளைய பரந்தனர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளரான சாமுவேல் சார் தான் அடைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். அதாவது நம்ம சத்யராஜ் அவர்கள் பேசின ஒரு காணொலி ரொம்ப வைரல் ஆகுது. அதாவது ஆத்திகத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும்போது, ஆத்திகம் அப்படின்னா நீங்கள் உண்டியல் வச்சிங்கன்னா அதுக்கு பேர் ஆத்திகம், அதுக்கு அப்படியே பூட்டு போட்டு பண்ணால் அதுதான் நாத்திகம் அப்படின்ற மாதிரி பெரியார் சொன்னதாக வந்து அவர் சொல்லி ஹிந்துக்களை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி விஷயத்த பேசியிருக்காரு. சார், ஒரு கிறிஸ்துவராக இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்துக்களை மாத்திரம் அவர் கிண்டல் பண்ணி பேசுகிறாரு. கிறிஸ்தவத்தில் கொடுத்தா உண்டியலில் காசு போட்டு பூட்டுறாங்க. நீங்கள் அதாவது இந்த சத்யராஜ், இந்த பெரியார், கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடிக்கிறவங்கலாம் இந்துக்கள் சாமிகள் மாத்திரம் தான் நீங்கள் வந்து இழிவுபடுத்தி பேசுவீங்களா? கிறிஸ்தவத்தில் சாமி இல்லையா? இல்லை இஸ்லாத்தில் சாமி இல்லையா? ஏன் அந்த பக்கம் போக மாட்டேன்ற? அங்கே போனால் இஸ்லாத்தை சேர்ந்தவன் உன்னை சுடுவான், உன்னை வெட்டுவான். நீ இஸ்லாத்தினுடைய மசூதி உள்ளே போயிட்டு நபிகள் நாயகம் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லிட்டு சத்யராஜ் உள்ளே போய் பேசிட்டோ, இல்லை மசூதி வெளியே கூட நின்று பேசிட்டோ, அல்லது இஸ்லாத்தை சேர்ந்த ஒரு சகோதரத்தில் நீ பேசிட்டு ஓர வந்துட முடியுமா? முடியாது. அவன் கழுத்தை அறுத்துருவான். இன்றைக்கு இந்துக்கள் இளிச்சவாயனாக இருக்கிறபடினால்தான் இந்துக்கள் மீதே நீங்கள் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையும் இந்துக்களுடைய சாமியும் இழிவாக பேசுறீங்க. அதாவது சத்யராஜனுடைய சொந்த மகனுக்கே நீ தாலி கட்டுற, கி வீரமனுடைய சொந்த மகனுக்கே நீ தாலி கட்டுற. உன்னுடைய வீட்டில் ஒரு கோட்பாடு, வெளியே ஒரு கோட்பாடு. நீ வந்து உண்மையாகவே கடவுள் மறுப்பு கொள்கையை சத்யராஜும் பெரியாரும் அல்லது கி வீரமணியும் கடவுள் மறுப்பு கொள்கையை உண்மையாக நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னா உன் பொண்டாட்டி கழுத்தில் தாலி இருக்கக்கூடாது. அல்லது நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற உன் தலைவன் கலைஞராக இருக்கட்டும், தளபதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்க பொண்டாட்டி கழுத்தில் தாலி இருக்கக்கூடாது. இல்லை தளபதி ஸ்டாலினுடைய பொண்டாட்டி அந்த துணை அம்மையார் துர்காதேவி கிட்ட நீங்கள் போயிட்டு பெரியார் ஃபோட்டோவை வந்து உங்கள் வீட்டில் மாட்டியிருக்குது, இல்லை கலைஞர் வந்து பெரியாரை ரொம்ப தெய்வமாக கொண்டாடினார், இல்லை தளபதியார் வந்து பெரியாருடைய கொள்கை தான் வந்து இப்போ கடைபிடிக்கிறாரு, பெரியார் வந்து தாலியாக இருக்கிற ஒரு விழாலாம் வச்சாரு, தாலியை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறவர் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் போயிட்டு ஸ்டாலினுடைய மனைவி கிட்ட சொல்ல தைரியம் இருக்குதா? மைக்கை கொடுத்தா வாய்க்கு வந்து மாதிரி பேசிட்டு மேடை பேச்செல்லாம் பேசிட்டு கீழே இறங்கக்கூடாது.
இந்த சத்யராஜ் வந்து எப்படின்னா ஏதோ படத்தில் நடிக்கிற மாதிரி இவரு மேடையில் வந்து பேசிட்டு மெடிச்சிட்டு போறாரு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசினா இந்துக்கள் செருப்பு கைட்டு அடிக்கணும். அப்பதான் வந்து அடுத்த வாட்டி வந்து சத்யராஜ் வந்து பேசவே மாட்டார். சத்யராஜ் மாத்திரமல்ல, இந்த பெரியாரிசத்தை கடைபிடிக்கிற அத்தனை பேரும் பேச மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு இந்துக்கள் வந்து இழிச்சவாயா இருக்கிறபடினால்தான் உங்க மேல ஏறி 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 மதிச்சுட்டு இன்றைக்கு பெரியாரை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை செய்து கொண்டு இருக்கிறது தமிழகம். இந்துக்கள் என்றைக்கு எழுச்சிகரமாக எழுந்து துணிந்து நின்று கேள்வி கேட்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்த பெரியார் என்ற ஒரு மிகப்பெரிய பிம்பம் உடைக்கப்படும். இன்றைக்கு நம்ம பேசுகிற சத்யார் எப்படி பேசிட்டாரு, இவன் கி வீரமன் எப்படி பேசுறாருன்னு சொல்லி இந்துக்கள் எழுந்து செருப்பு கைட்டு அடிங்க. அப்பதான் அடுத்த வாட்டி இவன் பேச மாட்டான். இன்னைக்கு கூட ஸ்டாலின் வீட்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய புரோகிதர்கள்லாம் வந்து அர்ச்சனைலாம் பண்ணிட்டு ஆமாம் அந்த மாதிரி விஷயங்களும் பார்க்கப்படுதே சார். கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னைக்கு வந்து அந்த அம்மையாருக்கு தெரியுது, இவர் ஸ்டாலினோ இல்லை உதயநிதியோ அங்கே இருக்கிற கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றுவங்களோ இவங்களுக்கு அந்த அம்மையாக நினச்சிப்பாங்க, பைத்தியக்காரன் மாரி இவனுங்க ஒல்றங்க எடுக்கிறானுங்க. ஆனால் இந்துத்துவம் இந்து சாமிக்கள் இல்லை என்றால் இன்றைக்கு ஸ்டாலின் கிடையாது. அந்த அம்மையார் கோயில் கோயிலாக திரிந்து எப்படியாவது ஆட்சிகளை ஒரு வாட்டியாவது அமர வைங்க, அதுதான் எனக்கு ஆசைன்னு சொல்லி கோயில் கோயிலையா சுத்தினபடினால்தான் இன்றைக்கு யார் இருக்கிறது, ஸ்டாலின் இருக்கிறார். அந்த அம்மா கோயிலில் போய் ஸ்டாலினுக்காக வேண்டவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஸ்டாலினுடைய உடல்நிலையும் சரி இருக்காது, அவர் ஆட்சியும் இன்றைக்கு கவிழ்ந்து போயிருக்கும். அதை முதல்ல ஸ்டாலின் உணரணும். இந்த அம்மையார் இவருக்காக, இவர் செய்கிற பாவத்திற்காக இந்த அம்மையார் பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதை முதலாவது இந்த அவரோடு கூட இருக்கிற பெரியாரிசத்தை கடைபிடிக்கிற அத்தனை பேரும் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கணும். இந்த அம்மையார் இல்லை என்றால், இன்றைக்கு அம்மையார் வழிபடுகிற தெய்வங்கள் இல்லை என்றால் இன்றைக்கு ஸ்டாலினும் கிடையாது, ஸ்டாலினுடைய ஆட்சியும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஃபோக்கஸ் தான் இருக்குது. அவர் பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோயிலுக்கு வரக்கூடிய பணங்களை எடுத்து நீங்கள் ஏன் காலேஜ் கட்டுறீங்க, கோயிலுக்கு யூஸ் பண்ணாமல் ஏன் முதல்ல அங்கே கொண்டு போய் கொட்டுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது ஹிந்து சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே நடக்குது, ஏன் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஏன் நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பணத்தை எடுத்து காலேஜ் கட்டுற மாதிரி விஷயங்கள்? குறிப்பாக சொல்லப்போனால் முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், வருங்காலத்தினுடைய யுகத்தை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த தலைவரான எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார். ஒரு எழுச்சிகரமான சுற்றுப்பயணமாக நாங்கள் பார்க்கிறோம். அதில் ஒரு நிறைய கேள்விகளை திமுகவுக்கு வைத்திருக்கிறார். குறிப்பாக அண்ணன் சேகர்பாபுடைய துறையில் கோயில் பணத்தை எடுத்து நீங்கள் கல்லூரி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி, அது வந்து எப்படின்னா அண்ணன் சேகர்பாபு அவர்கள் எப்படி ஊழல் செய்யலாம் என்று சொல்லி ஒரு யுக்தியை கையாண்டு அவருக்கு வந்து இந்த பழனி மாநாடு நடத்தினார், திருச்செந்தூர் குடைமுழுக்காக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிவிட்டு கோயில் சொத்தை எப்படி அபகரிக்கலாம் என்று சொல்லி ஒரு திட்டமிடுதல் இதுதான். இப்போ நம்ம மயிலாப்பூருடைய கபாலீஸ்வரர் கோயில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்கு மேலே அந்த கோயில் உண்டியலில் இருக்குது, கோயிலினுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது. இந்த கோயில் பணத்தை எப்படி அவர் நேரடியாக போய் கேட்க முடியும்? அவர் அங்கே இருக்கிற தக்கர்கிட்டையோ அல்லது உள்ளே இருக்கிற கோயில் கமிட்டிக்கிட்டேயோ எனக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக கேட்க முடியாது. அதாவது கான்ஸ்டியூஷன் லா என்ன சொல்லுதுன்னா, முதலாவது அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரகாரம் அரசியல்வாதிகள் கோயில்களை நடத்தக்கூடாது. இதுதான் அரசியல் அமைப்பு சட்டம். இவங்களுக்கு என்ன வேலைன்னா, கோயில் உள்ள நிர்வாகிகள், அறநிலைத்துறை உள்ளே இருக்கிற அந்த கமிட்டி கோயில்களை சரியாக கையாளுகிறார்களா, இல்லை அங்கே இருக்கிற பக்தருடைய காசுகள் திருடு போகாமல் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டிய வேலை தான் அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தமிழகத்தினுடைய அரசாங்கம் தலைகீழாய் மாறிவிட்டது. இவங்களே டைரெக்டாக உள்ளே போகிறாங்க, நகைகளை எடுக்கிறாங்க, உடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க. இப்போது கோயில் உண்டியில் இருக்கிற காசை எடுத்து எப்படியாவது ஊழல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கல்வி என்னும் ஒரு இது கோட்பாட்டை உள்ளே புகுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோயில் காசு எடுத்து நாங்கள் கல்லூரி கட்ட போகிறோன்னு சொல்லி அந்த கோயில் காசினுடைய மொத்த வருமானமே வந்து ஒரு 15 கோடின்னு வச்சுங்களேன். கல்லூரியினுடைய கட்டுமான வருமானம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையினுடைய அமைச்சர் என்ன பண்ணுவார், ஒரு தீர்மானம் போடுவார், ஒரு அறிக்கையை கொடுப்பாரு, எங்களுக்கு கல்லூரி வேணும், ஸ்கூல் வேணும்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுப்பணித்துறை தான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டெண்டர் விடுவாங்க. ஆனால் இப்போ நேரடியாக அறநிலைத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா, கல்வித்துறைக்கும் இவர் உள்ள புகுந்து கல்லூரிகளை கட்டும் வேலையை இவர் ஈடுபடுகிறார். அப்போ இந்த அரசாங்கம் என்ன ஒரு குழப்படியான வேலையை பார்க்கன்னு சொல்லி தெரியல. இப்போ நம்ம கபாலீஸ்வரர் கோயிலுடைய வருமானத்தை எடுத்து
நீ எங்கே கட்டுற? மு.க. ஸ்டாலினுடைய தொகுதி கல்லூரியை அங்கே கட்டுற. ஆனால் மயிலாப்பூர்லேயே கோயிலுக்கு சொந்தமான 2 ஏக்கரா சொத்து இருக்குது. எங்கே இருக்குதுங்க? கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான அந்த கோயில் சொத்து 2 ஏக்கரா இருக்குது. நீ அந்த கோயில் சொத்தினுடைய காசு எடுத்து எங்கே கட்டணும்? கல்லூரியை அந்த 2 ஏக்கரால கட்டணும். மயிலாப்பூருடைய கோயில் சொத்தை காசு எடுத்து நீங்கள் எங்கே கட்டுறீங்க? கொளத்தூர் தொகுதியில் கட்டுற. யார்? மு.க. ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியில் கட்டல. இப்போ பாருங்க, இப்போ இந்த ஊழல் எங்கேருந்து போகுது? யாருக்கு போகுது? யார் ஃபண்ட் எங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்? அங்கே டெண்டர் யார் விடுவாங்க? இப்போ இதுலேயே வந்து ஊழல் தெரியுது. இதையெல்லாம் மனதில் வைத்து தான் அந்த எடப்பாடியார் அவர்கள் கோயில் உண்டியலை எடுத்து கல்லூரி நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 அறிக்கை அங்கே வர்றார். இவங்க அதாவது இவங்களுடைய திட்ட அறிக்கையில், இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அனிதா அவர்களுடைய மரணத்தை அவங்க முன்னோல் காட்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 38 மாவட்டத்துலேயும் அனிதாவின் பேரில் நீட்டினுடைய அந்த கல்லூரியை நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க அறிக்கையிட்டாங்க. அதை கூட இவங்க செய்ய தெரியல. ஆட்சி முடிய போகுது. இந்த ஆட்சி முடியும் பட்சத்தில் எப்படியெல்லாம் ஊழல் செய்யலாம் என்பதை சிந்திக்கிற ஒரு யுக்தியை முதல்வர் ஸ்டாலின் குடும்பம் சேகர்பாபுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறது. அன்றைக்கு எப்படி முதல்வரை நம்பி, முதல்வருடைய குடும்பத்தை நம்பி செந்தில் பாலாஜி உள்ளே சென்றாரோ, அதே போல இன்றைக்கு முதல்வரையும் முதல்வருடைய கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தை நம்பி இவர் அறநிலையத்துறையினுடைய உள்ள இருக்கிற அந்த காசை கையாடல் செய்யும் விதமாக கல்வியை உள்புகுத்தி இன்றைக்கு கல்லூரியை கட்டப்போகிறோம் என்று சொல்லி அந்த காசை எடுத்து இவங்க வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக சேகர்பாபு சிறை செல்வது உறுதி. போயிடுது. அதே மாதிரி இப்போ ஹெச்ஆர்என்சி இருக்கிற மாதிரியே கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏதாவது ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வரக்கூடிய, நீங்களே நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க, அதில் வந்து நிறைய குளறுபடிகள் நடக்குது, ஊழல் அங்கேயுமே நடக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி காசெல்லாம் எடுத்து வந்து காலேஜ் கட்டலாமே, ஏன் அதை வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க? அதாவது அறநிலையத்துறை அரசாங்கம் என்பது இந்துத்துவத்துக்கு மேலே மட்டும்தான் அவங்க திணிக்கிறாங்க. அரசாங்கம் இப்போ இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் ஒரு கிறிஸ்தவத்தினுடைய டைஜிஸையோ இஸ்லாத்தை சேர்ந்த அந்த கூட்டமைப்பையோ இவர்கள் அணுக மாட்டாங்க, கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு தான் இழிச்சவாயனா தெரிகிறாங்க இந்த அரசாங்கத்து, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ஆகவே அவர்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, கிறிஸ்துவத்துக்குன்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஃபாரின்லேருந்து ஃபண்டை NRI மூலமா ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது அதாவது அரசுக்கு எல்லா கதையும் தெரியும். ஆனாலும் இந்துத்துவத்தையும் இந்துத்துவத்தை சார்ந்த அத்தனை சமூகத்தையும் நெசுக்கும்படியாகத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஊடுருவி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த கிறிஸ்துவத்தில் எந்த மாதிரி விஷயங்கள், ஊழல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்குது சார்? அந்த கிறிஸ்டின் போர்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கிறிஸ்துவத்தை பார்த்தீங்கன்னா உள்ள வருகிற விசுவாசிகள்கிட்டயோ உள்ள வருகிற அந்த உறுப்பினர்கிட்டயோ இவங்க என்ன பண்ணுவாங்க? டைத்தை கலெக்ட் பண்ணுவாங்க. மாதாந்திர டைத்துன்னு சொல்லி கலெக்ட் பண்ணுவாங்க, இல்லை பில்டிங் ஃபண்டுன்னு சொல்லி ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி ரைஸ் பண்ணி லோக்கல் ஃபண்டை ரிலீஃப் பண்ணி தான் இவங்க சபையை கட்டுவாங்க. ஆக்சுவலாக எப்படி சொல்ல போனால் உள்ள கிறிஸ்துவத்திலையும் நிறைய ஊழல்கள் நடக்கிறது. இன்றைக்கு இருக்கிற காரண்யா யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் பார்க்கலாம், பால் தினகரன் என்று சொல்லி அவங்க அப்பா தினகரன் சைடில் கூட அந்த ஊழலெல்லாம் இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசாங்கம் வந்து கண்டுகொள்ள மாட்டேங்குது. குறிப்பாக இந்துத்துவத்தில் இருக்கின்ற, இப்போ அவங்ககிட்ட நீ கணக்கு கேட்க முடியுமா? கிறிஸ்துவத்தில் உள்ள இருக்க நீ உண்டியல் காசு எவ்வளோ வருது, அங்கே போய் சேகர்பாபு கை வைக்க முடியுமா? முடியாது. இஸ்லாத்தை சேர்ந்த கூட்டமைப்பு கிட்ட போய் எவ்வளோ காசு வருது கை வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் இந்துத்துவத்தினுடைய உள்ள வந்து கையை வச்சு ஊழல் செய்வதில் மிகுந்த தெளிவாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவத்தையும் இஸ்லாமியர்களையும் அவர்கள் தலைமையில தூக்கி வைத்து ஆடுகிறார்கள். இதை வந்து இந்துத்துவத்தினுடைய முக்கியமான உறுப்பினர்களாக இருக்கட்டும், இந்து பக்தர்களாக இருக்கட்டும் மனதிலே கொண்டு இவர்கள் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். சார் அதே மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் பேசிட்டாரு. ஆனால் அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக சேகர்பாபு சொல்லும்போது, ஏன் உங்கள் ஆட்சியில் நீங்கள் வந்து காசு எடுத்து கோயிலை கட்ட கிடையாதா, அது வந்து கோர்ட்டு வந்து அதை தடையே பண்ண கிடையாதா அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாரே சார். அப்புறம் எப்படி சார் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதுக்கு அவருக்கு வந்து இது இருக்குது? இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த கல்லூரி விஷயத்தை வந்து நீங்கள் முன்னாடி எடுத்துன்னு போயிருக்கலாம்ல. 42 கோடி ரூபாய் கொடுத்து நீங்கள் கார் ரேஸு நடத்துனீங்க. அந்த கார் ரேஸினுடைய கொடுங்கையூர் என்று சொல்லி நினைக்கிறேன், கொடுங்கையூரில் கார் ரேஸு போகிறதுக்குன்னே நீங்கள் உள்ள ஒரு திட்டமிடுதலுக்கான ஒரு அகாடமி இருக்குது. அங்கே நடத்துறதை விட்டுட்டு 42 கோடி ரூபாய் கார் ரேஸ் நீங்கள் வச்சிங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அதில் ஒரு ஊழல், மக்களுடைய வரி பணம் 110 கோடி ரூபாய் கொடுத்து நீ பேனா செலவு வைக்கிறேன்னு சொன்னேன். யாருடைய வரி பணம் அது? மக்களுடைய வரி பணம். ஆனால் இதெல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு துட்டு இருக்குது.
கல்லூரி கட்டுவதற்கு கோயில் உண்டியலை நீங்கள் தொடர்றதுக்கு நீ யாருன்னு கேட்குறேன். இப்போ கோயில் உண்டியலை வந்து நான் சொன்னது போல டைரக்டாக போய் இவர் சேகர்பாபு போய் எனக்கு காசு கொடுன்னு கேட்க முடியாது. இது ஒரு மகா ஊழலுக்கான திட்டமிடுதல். இந்த திட்டமிட்டு கல்வியை உள்ள புகுத்தி கல்வித்துறை அமைச்சர் யாரு? அன்பில் பொய்யாமொழி அவராவது சரி, சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற அதிகாரிகள் ஏதாவது அறிக்கவில்லாம். அறநிலைத்துறை அதிகாரி என்ன பண்ணோம், நீனா இது ஒரு அரசாங்கத்துக்கு சரி கல்லூரி கட்ட போறாங்களா, நீங்க அதற்கான ஒரு வரைமுறையை சப்மிட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஆனால் எல்லா துறையிலும் இன்றைக்கு மூக்கை நுழைத்து கொண்டு அண்ணன் சேகர்பாபு ஒரு மிகப்பெரிய சிக்கலிலே மாட்டப் போகிறார். ஓகே சார், அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து திடீர்னு ட்விட்டரில் வந்து அடுத்த மரணம் அப்படின்ற மாதிரி வந்து அதாவது போலீஸ் தான் கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எழுதே, ஓகேங்களா? ஏன் என்ன போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறேன், எஃப்ஐஆர் இல்லாமல் அவர் இப்படி விசாரிக்கலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு சார். அந்த விஷயத்தில் என்ன சார் விஷயம் அது? இப்போது நம்ம போன 2 வாரத்துக்கு முன்பதாக அஜித்குமாருடைய அந்த கொலை சுவடுகள் ஆறுவதற்கு முன்பதாக குறிப்பாக சென்னையில் ஒரு மையப்பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு கொலையா தற்கொலையா என்று சொல்லி ஒரு சிக்கலான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த நவீன் அவர்கள் திருமலா பால் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு மேலாளராய் அவர் பணிபுரிந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 44,50,00,000 சம்திங் அவர் வந்து ஊழல் செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நிறுவனத்தினுடைய எல்லா ஊழியர்களும் சொல்லுகிறார்கள். அப்போது வந்து இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிறுவனம் வந்து அங்கே இருக்கிற நம்ம பாண்டியராஜன் உதவி கமிஷனர்கிட்ட ஒரு குற்றப்பிரிவு உதவி கமிஷனர்கிட்ட ஒரு மனுவை கொடுக்குறாங்க, ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாங்க. அவர் முறையான எஃப்ஐஆர் போடாமல், முறையான ஒரு திட்டமிடுதல் சரியாக முடியாமல் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இது 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 எதை ஒரு மெத்தனமான போக்கை இது காமிக்குது. காவல்துறை தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு செயலை நடத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு அஜித்குமாரினுடைய கொலையில் நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த கொலை வெளியே வந்த பிற்பாடு தான் காவல்துறையினுடைய உண்மையான முகம் வெளியே வந்தது. நம்ம எல்லா காணொலியும் பார்ப்போம். கிட்டத்தட்ட போன வருஷம் காவல்துறை அடித்த வீடியோக்கள், 6 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு தாய் முன்னாடியே ஒரு பையனை அடித்த வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து அப்போ தான் மக்கள் முன்பாக தானாக வந்து பயமில்லாமல் வந்து எல்லா வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் விட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து கூட இந்த காவல்துறை வந்து முறையாக ஒரு விசாரணையை வந்து செய்யலை அந்த நவீன் அவர்களுக்கு. குறிப்பாக அவர் ஊழல் செய்திருக்கிறார். ஒரு மெயில் ஐடியை வந்து சாவதற்கு முன்பதாக அவருடைய சகோதரி விஜயலட்சுமிக்கும் மற்றும் அந்த நிறுவனத்திற்கும் மெயில் ஐடி சென்ட் பண்ணியிருக்கிறார். நான் ஊழல் செய்தது உண்மைதான், நான் ஒத்துக்கொள்கிறேன், எனக்கு 3 மாதம் அவகாசம் தாங்க. 5 கோடி ரூபாய் அவர் வந்து திருப்பி செலுத்தியிருக்கிறார். மீதி பணத்தை நான் 3 மாதத்துக்குள்ளே தரேன்னு சொல்லி அங்கே வந்து அவர் மெயில் ஐடியில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருந்தும் இது கட்ட பஞ்சாயத்தாக கொண்டு சென்றிருக்கிறது இந்த காவல்துறை. இதில் முக்கியமாக ஆண்டனி, நரேஷ், முகுந்தன் என்பவர்கள்லாம் இவருக்கு மேலாக இருக்கிற ஒரு அந்த பால் நிறுவனத்தினுடைய ஒரு ஊழியர்கள். இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஊழல் செஞ்சுட்ட, எனக்கு இதில் வந்து 50% தா என்று சொல்லி இந்த ஆண்டனி என்பவர் அழுத்தம் கொடுத்ததாக இங்கே கூறப்படுகிறது. ஆண்டனி அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படும் பொழுது காவல் நிலையத்திலே கட்ட பஞ்சாயத்து கண்டிப்பாக காவல்துறைகள் செய்திருப்பதாக இதில் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. இவர் இன்னொன்று அந்த இவருடைய வீட்டு பின்புறத்தில் இருக்கிற ஒரு கொட்டகையில் போயிட்டு தூக்கில் தொங்கியிருக்கிறாரு. அதில் வந்து இப்போ சமூக ஊடகத்தில் இந்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பின்புறத்தில் கைகள் கட்டின வண்ணமாக இருக்கிறது, இதைதான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உடல் கூறு ஆய்வில் பார்த்தீங்கன்னா தற்கொலை இல்லை என்று சொல்லிலாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதை வந்து இன்னைக்கு கூட அந்த மாதாவரம் போலீஸ் ஆய்வாளரை வந்து சஸ்பெண்ட் செஞ்சுருக்கிறாங்க. இதற்கான விசாரணை வந்து உண்மைத்தன்மையான விசாரணை நேரடியாக முதலமைச்சர் வந்து தலையிடணுங்க. தொடர்ந்து காவல்துறை ஒரு மெத்தன போக்கு, தொடர்ந்து காவலர்கள் ஒரு உயர்ந்த சமூகத்தில் இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த சமூகத்தில் இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, பயமுறுத்தும் வண்ணமாக அவர்களுக்கு மன ரீதியான அழுத்தத்தை கொடுத்தும் வண்ணமாக தொடர்ந்து இந்த காவல்துறை செய்து கொண்டு இருக்கிறது. முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு இப்படிப்பட்ட நிலைமையை மாற்ற வேண்டும். ஏன்னா கொள்ளை கஞ்சா வழக்கு தமிழகத்தில் பெருகி கொண்டு இருக்கிறது. மக்கள் எல்லாம் யாருக்கு பயப்படுவாங்க? ஒரு பிரச்சனைனா காவல்துறை கிட்ட தான் போவாங்க. அந்த காவல்துறையே மக்களை வந்து இங்கே ஏன் வர, எனக்கு பெட்டிஷன் அதாவது நான் எடுக்கிறேன்னா காசு கொடு, இல்லை பேப்பரை வாங்கிடுவா, இப்படியெல்லாம் சொல்லும்போது மக்கள் யாருக்கிட்ட ஓடுவாங்க? மக்கள் வந்து இன்னைக்கு அதாவது வாழ்றதா சாவறதா என்று சொல்லி தமிழகத்தில் மக்கள் ஒரு சூட்சணமான ஒரு முறையில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே முதலமைச்சர் தயவு செய்து வாயை திறந்து காவலர்களுக்கு நீங்கள் கான்ஃபரன்ஸில் பேசாமல் காவல் நிலையத்துக்கு போங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க, அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டீமை போட்டு அறிக்கையை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து இப்படிப்பட்ட நிலைமை போனால் தமிழகத்தில்
நீங்கள் ஆட்சியாளர்களை நம்பியும் வாழ முடியாது, காவலர்களை நாங்கள் நம்பியும் வாழ முடியாது. எப்படி வாழ்வது என்று சொல்லி தெரியவில்லை. அடுத்த பார்த்தோம்னா அரசியலில் பார்த்தோம்னா வைகோ அவரோட வீடியோ, அதாவது எப்படியேப்பட்ட ஒரு பேச்சாளர் வந்து ஏன்டா காலி சேரையாடா நீ வந்து படம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, அவன் கேமரா உடைங்கடா, அந்த ரோல்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போடுங்கடா, அந்த அளவுக்கு என்ன சார் அவருக்கு ஒரு ஆதங்கம் இப்போ கேமராமேன் மேலே? அதாவது வைகோ வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வெளியே திருத்தினார். ஏன் திருத்தினாருன்னா அதில் வந்து ஒரு அறிக்கை அவர் விட்டார். பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறாங்க, எதனால் நீங்கள் திமுகவில் வந்து வைகோ வெளியே திருத்தின்னு சொல்லி. விடுதலை புலிகளோடு வைகோவுக்கு தொடர்பு இருக்கிறது, அவர் என்னை கொன்று விடுவார், எனக்கு பயமா இருக்குது, அதனால தான் நான் வெளியே திருத்துறேன்னு சொல்லி சொல்கிறார். அவர் வந்து ஒரு அறிக்கையிட்டார். உண்மையான சாராம்சம் என்ன தெரியும் என்னன்னா, அவருடைய மகன் ஸ்டாலினுடைய இடத்தை வைகோ கைப்பற்றி விடுவார் என்ற ஒரு அச்சம் வந்து யாருக்கு இருந்தது என்று சொன்னால் முதலமைச்சர் கலைஞருக்கு இருந்தது. இதுதான் உண்மையான ஒரு சாராம்சம். ஆனால் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது இப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை, ஒரு அறிக்கையை கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கையாக வெளியிட்டார்கள். அதே இதில் தான் வைகோவுக்கு இப்போ ஒரு பயம். என்ன பயம்னா, மல்லை சத்யா அவர்கள் கட்சியை கைப்பற்றி விடுவார். ஏனென்றால் அவர் கூட இருந்த, இன்றைக்கு நீங்கள் சென்னையை எடுத்தீங்கன்னா வைகோவின் தளபதியாக மல்லை சத்யா அவர்கள் மிகப்பெரிய ஒரு போர் வீரனாக கூடவே இருந்தார். வைகோ கூட இருந்த பாலவாக்கமன்னன் சோமா இருக்கட்டும், இப்போ கூட கணேசன் என்பவர் சீட்டு தரலன்னு சொல்லி மருந்து குடிச்சு செத்துட்டான்னு நினைக்கிறேன். போன எலெக்ஷன்ல கூட இருந்தவர்கள்லாம் போயிட்டாங்க. அந்த கட்சி இப்போ எங்க இருக்குன்னு சொல்லி தெரியல. காலி சேர்லாம் கூட பின்னாடி நம்ம பார்த்தோம். ஆனா மல்லை சத்யா இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு வைகோ கிடையாது. ஒரு காலத்துல வைகோவுடைய பேச்சை கேட்பதற்கு விடிய காலம் வரையெல்லாம் நின்று கொண்டு மக்கள் எல்லாம் வைகோ பேசுவாரா என்று சொல்லி எதிர்பார்த்த நாட்கள் எல்லாம் போய் இன்றைக்கு வைகோ அவர்கள் ஒரு பித்து பிடித்து போய், அவருக்கு நேற்று கூட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒரு அறிக்கையிட்டார், இரட்டை நாக்கு என்று சொல்லி. அவர் இரட்டை நாக்கு என்பதை சொல்வதை விட வைகோவை போல ஒரு பச்சோந்தி உலகத்திலே கிடையாது. நம்ம இந்த எலெக்ஷனுக்கு வருவதற்கு முன்பதாக திமுகவோடு கூட கை கோர்த்தால் என் கையை துண்டாக வெட்டுங்கள், அப்படிப்பட்ட ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன், திமுகவை போல ஒரு துரோகிகள் இந்த உலகத்திலே கிடையாது என்று சொல்லி ஏர்போர்ட்டா கத்தன ஒரு வைகோ இன்றைக்கு கையை கோர்த்து கொண்டு துரோகிகளோடு கூட கூட்டணி வைத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய மகன் அவர் வந்து அவருக்கும் பாவம் ஒன்றும் தெரியல. திருச்சியில் சீட்டு கொடுக்கும் போது இவரை வந்து வேட்பாளர் அறிமுகக்கூடத்தில் கூட அழுதார். ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணார். அண்ணன் KN நேரு வந்து ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிக்கினே சிரிச்சார். அப்படிப்பட்ட ஒரு மகன், அரசியல் அறிவு கிடையாது, ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கூட்டணியை வைத்துக்கொண்டு காசை கொடுத்து ஜெயிச்சிருக்கிறார். ஆனால் மல்லை சத்யா அப்படி கிடையாது. சென்னை மாநகரத்தில் மதிமுகவை வளர்த்த ஒரு மிகப்பெரிய தளபதியாக மல்லை சத்யா இன்றும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து துரோகி பட்டம் கட்டி அவர் எப்படியாவது வெளியே திருத்தணும். ஆனால் கண்டிப்பாக அவர் வெளியே போக மாட்டார். ஏன்னா வைகோனுடைய பேச்சை கேட்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் கிடையாது. மல்லை சத்யாவினுடைய இப்போ யாரெல்லாம் வெளியே போனாங்களோ, மல்லை சத்யா தலைமை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக வெளியே போன மதிமுகவுடைய தொண்டர்கள் கூட உள்ள வருவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் மல்லை சத்யா அவர்கள் எங்கே இப்போ வந்து திமுகவில் கூட்டணி வைத்தால் அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தா கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட எம்பியா நின்னார், எம்எல்ஏ நின்னார், இப்போ கூட மதுராந்தகம் தொகுதியில் நின்னார், சொற்ப ஓட்டுலாம் தோத்தார். ஆனால் இந்த வாட்டி அவர்களுக்கு வந்து வெற்றி கணிப்பு இருக்கிறது என்று சொல்லி வைகோ தெரிந்து கொண்டு, ஏனென்றால் அவர் வந்து அவருடைய சொந்த மகன் வந்து MP ஆகிட்டார், தமிழகத்தில் இவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டா எங்கே நம்முடைய கட்சியை வந்து கைப்பற்றி விடுவாரோ என்ற ஒரு அச்சத்தின் பிம்பத்தினால வைகோ வந்து இன்னைக்கு அண்ணன் சத்யா அவர்கள் வந்து ஓரங்கட்ட பார்க்குறாரு. ஆனால் சத்யா அவர்களை ஓரங்கட்டினால் உண்மையாகவே சொல்கிறேன், மதிமுக ஆல்ரெடி கிடையாது. சத்யானவர்கள் கண்டிப்பாக வெளியே போக மாட்டார். வெளியே அப்படி சென்று விட்டால் வைகோ அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்து இன்னைக்கு எப்படி ஒரு இன்னொரு கூட்டணி இன்னொரு கட்சியில் தகப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை வருகிறதோ, அந்த சண்டை அதற்கும் மேலான ஒரு கேவலமான ஒரு பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக அண்ணன் வைகோ அவர்கள் சந்திப்பார். குறிப்பாக சொல்ல போனால் வைகோ ஏன் இப்படி அந்த தாயகத்தில் நடந்த மீட்டிங்கில் பண்ணார்னு சொல்லி தெரியல. வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வந்து எல்லா பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஒரு பேனா கொடுப்பாரு, ஒரு டைரியை கொடுப்பாரு, ஒரு விருந்து வைப்பார். ஆனால் ஒரு விரத்தியில் காலி சேர்லாம் அந்த காலி பசங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சேனலுடைய அந்த பத்திரிகையாளரை அடிச்சிருக்கிறாங்க. மண்டையெல்லாம் வந்து வீங்கன் நம்ம காணொலியில் பார்த்தோம்.
அவர் இப்போ நம்ம டெல்லியில் போயிட்டு மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் என்று சொல்லி கத்தனவர், நான் அண்ணன் வைகோவுக்கு சொல்கிறேன், மன்னிப்பு கேள் தமிழக ஊடகவியாளர்கள் இடத்துல இங்கே மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு நீங்கள் அவங்க இல்லைனா உங்களை பற்றி பக்கமாக எழுதுவோம் தான் இன்னைக்கு வைகோ வந்து ஒரு பெரிய ஆளானீங்க. நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டு பிரஸ்மெட்டில் ஊடகவியாளர்கள் உங்களை தூக்கி விடலைன்னா உங்களுடைய பேச்சுக்களையும் உங்களுடைய புகழை மாத்திரம்தான் ஃபோக்கஸ் பண்ணி டிவியில் போடணுமா? நான் காலி சேர் போடக்கூடாதா? நீங்கள் தானே பத்திரிகையாளர் உள்ள கூப்பிட்டீங்க. நீங்கள் கூப்பிட்டா மாதிரி உள்ள தாயகத்தில் வந்திருப்பாங்க, மீட்டிங் உள்ள வந்திருப்பாங்க. அப்போ காலி சேரே தான் போடுவாங்க. 2 பத்திரிகையாளர் என்பது நடுநிலையாளர்கள் தான். இதையும் போடணும் அதையும் போடணும். நல்லது மட்டும் உங்களுக்கு போட்டா இனிக்குது, கெட்டது போட்டா நீங்க பத்திரிகையாளரை அடிப்பீங்களா? கண்டிப்பாக பத்திரிகையாளர் மன்னிப்பு கேட்கணும். இன்னொன்னு, இதே ஒரு சாமானிய மனுஷன் அடிச்சிருந்தா காவல்துறை விட்டுருக்கணுமா? வைகோவை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுன்றேன் நான். அதுக்கு என்ன செக்ஷனோ அந்த செக்ஷனை நீங்க வந்து அந்த வழக்கு பதிவு செய்து உள்ள போட்டுருக்கணும். நீங்க மன்னிப்பு கேட்டால் மாத்திரம் வைகோ போதாது. வைகோ கண்டிப்பாக சிறைக்கு சொல்லணும். இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் இல்லை என்றால் வைகோ கிடையாது. பகிரங்கமாக வைகோ அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஓகே சார், அடுத்ததாக இப்போ பாஜக அதிமுக கூட்டணி நல்லா போயிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் கனிமொழி அவர்கள் ஸ்டேஜில் பேசும்போது கேள்வி எழுப்புறாங்க. அதாவது அதிமுக வந்து என்றுமே பாஜகவுடன் கூட்டணி வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடய போய் ஜாயின் பண்ணிட்டீங்களே, இந்த மாதிரி துரோகிகள் நீங்கள் வந்து அடையாளம் கண்டுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் பேசியிருக்காங்களே சார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, 2026 வந்து பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னே சொல்லியிருக்காரு. பட் ஆனால் மறுபடியும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களே. கூட்டணி கிடையாது என்று சொல்லி ஆனால் எடப்பாடி அவர்கள் சொன்னார். காலத்தினுடைய கட்டாயத்தினால ஒரு சிலருடைய ஊழல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நேர்மையானவர்கள் ஒன்றாக இணைந்துத்தான் ஆக வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயம். இவர்களை அடுத்த 5 ஆண்டுக்கும் விட்டுவிட்டால் தமிழகத்தையே இவர்கள் விற்று கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தினுடைய அத்தனை ஆட்களும் பங்கு போட்டு கூர் போட்டு இவர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்திற்கே இவர்கள் தமிழ்நாட்டை எழுதி வைத்து கொண்டு விடுவார்கள். இது வந்து ஒரு காலத்தினுடைய கட்டாயம். அதற்காகத்தான் எதிர்க்கட்சிகளாக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியாக இருக்கட்டும், பாஜகவினுடைய கூட்டணியாக இருக்கட்டும், இல்லை பாமக கூட்டணியாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்றாக நின்று இவருடைய ஊழலை பார்த்து மக்கள் எல்லாம் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஒரு திறனற்ற ஆட்சியை இன்றைக்கு தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலத்தின் கட்டாயத்தினுடைய அந்த இவங்களுடைய திமுகவினுடைய ஊழல் மற்றும் சமூகத்தில் இருக்கின்ற அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழகம் கண்டிப்பாக இன்னும் கெட்டு போய்விடும் என்று சொல்லி மனதில் வைத்துக்கொண்டு எல்லாம் வந்து ஊரணிலே எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு நல்ல ஒரு ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் நம்மெல்லாம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடல் ஒரு வண்ணமாக இன்றைக்கு வந்து கூட்டணியை வந்து வைத்திருக்கிறார் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பாஜக இடத்துல. ஓகே சார், அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கூடிய நடவடிக்கைன்னு பார்த்தோம்னா ஓரணியில் தமிழ்நாடு, இதில் நிறைய பக்கம் எல்லாருமே போய் வந்து எல்லாமே போஸ்ட் ஓட்டுறாங்க, திமுகவினர் எல்லாமே இணைச்சிக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அப்போ என்ன நடக்கும்? அப்போ கண்டிப்பாக ஓரணியில் திருடர்கள், ஓரணியில் அங்கே இருக்கிற ஜாஃபர் சாதிகா இருக்கட்டும், இல்லை கஞ்சா வழக்கு இருக்கிற அமிரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த திருட்டு கும்பலாக தான் ஓரணியில் இருக்கிறாங்க. நேற்று கூட அந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டுட்டு கழுத்து ஃபுல்லாக செயின் போட்டுட்டு மேலேருந்து ஒரு அம்மா ஒரு வயசான அம்மா நடந்து வராங்க. நீங்கள் என்ன கேட்கணும்? பாஜகவினுடைய உறுப்பினர் சேர்க்கை நீங்கள் பாருங்களேன். தன்மையாக போய் திண்ணையில் உட்காருவோம். திண்ணையில் உட்காந்து அவர்களிடத்துல முதல்ல பிரச்சனையை தான் நாங்கள் கேட்போம். அம்மா என்னம்மா பிரச்சனை இருக்குது? இந்த அரசு நன்றாக உங்களுக்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் செய்து தருதா? முதல்ல எடுத்த உடனே ஃபோனை வாங்க மாட்டோம், மிஸ்கால் கொடுக்க மாட்டோம். உட்காந்து அவங்களுக்கான பிரச்சனையை நாங்கள் கேட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி ஆட்சி மாற்றத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா, நீங்கள் விரும்பினா கட்டாயப்படுத்த மாட்டோம். நேற்று நான் ஒரு காணொலியில் பார்த்தேன், அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டை விரத்தியாக போட்டுக்கொண்டு 1000 ரூபாய் வாங்குறீங்களாமா, வாங்குறியா இல்லையா, உனக்கு வருதா இல்லையா, மிரட்டும் வண்ணமாக ஃபோனை கொடு, ஓடிபி வரும், ஓடிபி சொல்லு, ஒருத்தன் பின்னாடி இந்த ஸ்டிக்கர் கழிச்சு அங்கே ஓட்டுறான். அந்த அம்மா பதன்னு முழிக்குது. நீங்கள் இதில் மகளிர் பேருந்தில் வந்து இலவசமாக போகிறீங்க தானே, அந்த அம்மா வந்து கேவலமாக பேசுது. அப்படியே நீங்கள் நிறுத்தினாலும் சரி ஒரு மாதிரி கேவலமாக பேசுது. அப்படி இருந்தும் மிரட்டும் தோனியை வைத்துக்கொண்டு மிரட்டும் வண்ணமாகத்தான் இன்றைக்கு மக்களிடத்திலே அவர்கள் உறுப்பினரை சேர்க்குறாங்க. அப்போ பாருங்கள், ஒரு காலத்தில் வந்து தமிழகத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள்லாம் நாங்கள் தான் வந்து நிறைய உறுப்பினர் வச்சுன்னு சொல்லி மேடைக்கு பேசின ஆட்கள் இப்போது மக்களுடைய மனநிலைமை எல்லாம் மாறி இருக்கிறது. இப்போ இது இவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஒரு வீடாக போயிட்டு மிரட்டி அவர்கள் வந்து உறுப்பினரை சேர்க்கும் வண்ணமாக இன்றைக்கு தமிழகத்தில் ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னதான் உறுப்பினரை சேர்த்தாலும், நீங்கள் என்னதான் ஊரணிலே திரண்டாலும்
2026 மக்கள் உங்களை அடியோடு கூட வீட்டுக்கு அனுப்பப் போகிறார்கள். சார், அற்புதமான கருத்தில் இளையபாதனோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.